பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கணும்? இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கறது எப்படி தான்? சிலர் ஆசைப்படுறோம். எப்படி தெரியுமா? உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி, எண்ணாகமத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை திரும்ப சொல்கிறேன். எண்ணாகமத்தில் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கையில் தேடி எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதான். சேர்ந்து பாடுமா? நீதிமான் கடந்து போகிறான், நினைவில் வைக்க ஒருவனுமில்லை. நல்லவன் கடந்து போகிறான், நலமுண்டும் எடுபடவில்லை. நீதிமான் கடந்து போகிறான், நினைவில் வைக்க ஒருவனுமில்லை. நல்லவன் கடந்து போகிறான், நலமுண்டும் எடுபடவில்லை. இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். நீதிமான் கடந்து போகிறான், நினைவில் வைக்க ஒருவனுமில்லை. நல்லவன் கடந்து போகிறான், நலமுண்டும் எடுபடவில்லை. ஞானவான் கடந்து போகிறான், அவன் ஞானம் ஒன்றும் எடுபடவில்லை. ஞானவான் கடந்து போகிறான், அவன் ஞானம் ஒன்றும் எடுபடவில்லை. பலவான் கடந்து போகிறான், அவன் பலம் ஒன்றும் எடுபடவில்லை. பலவான் கடந்து போகிறான், அவன் பலம் ஒன்றும் எடுபடவில்லை. இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். நீதிமான் கடந்து போகிறான், நினைவில் வைக்க ஒருவனுமில்லை. நல்லவன் கடந்து போகிறான், நலமுண்டும் எடுபடவில்லை. இது வேதனை காலம், மகா சோதனை காலம். இது வேதனை காலம், மகா சோதனை காலம். எல்லாம் எடுத்துருப்பீங்க. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். யார் சொன்னா தெரியுமா? பிலேயாம். நமக்கு இப்படி ஆசைதான். நீதிமான் மரிப்பது போல. எனக்கு அன்பானவர்களே, அவரை பார்த்து அன்னைக்கு தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்த போது எல்லாம் சொன்னாங்க, இந்த நீதிமானுக்கு இவ்வளவாண்ணா, இந்த பச்சை மரத்துக்கு இத்தனை பாடான்னாங்க. எனக்கு அன்பானவர்களே, நீதிமான் நாம் எதனால நீதிமான்? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நீதிமான். எனக்கு அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டில் நீதிமான் யார் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் அவமானப்படுத்த மனம் இல்லாமல் இருந்தான்.
ஏன்னா ஊரே பார்த்து அவளை சொல்லிச்சு, எப்படி இவளுக்கு குழந்தை உண்டாச்சு, எப்படி உண்டாச்சு. ஆனால் அவன் அவமானப்படுத்தலை. அவன் தாங்க நீதிமான். இன்னைக்கு நாம் இன்னைக்கு மற்றவங்களை அவமானப்படுத்த வந்தால் நிச்சயமாக நீங்களும் ஒரு நீதிமான் தான். எனக்கு அன்பார்களே, இங்கே பார்க்கிறோம், நீதிமான் மரிப்பது போல. நீதிமானுடைய மரணத்தில் எத்தனை ஆசீர்வாதம், அவனுடைய சந்ததிக்கு எத்தனை ஆசீர்வாதம். சங்கீதம் 37:25 தாவீது சொல்றார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவர் பார்க்காதது. ஏன்னா நீதிமானுக்கு என்று ஒரு ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீதிமான் பனையைப் போல செழிப்பான், கேதுருவைப் போல வளருவான். எனக்கு அன்பார்களே, பீலையாம் யாரு? ஒரு குறி சொல்ல போறவன். முன்னாடி தீர்க்கதரிசி, பின்னாடி பாலாக்கு ராஜா கூப்பிட்டாரு, எனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் வந்திருக்கு, நீ சபிச்சா அவங்கள சபிக்கான்னு எனக்கு தெரியும், நீ அவங்கள சபி, உன்னை கனம் பண்ணுவேன்னா. இந்த பீலையாம முதல்ல கர்த்தர்ட்ட கேட்டு தான் வருவேன்னா, பின்னாடி போயிட்டான். அங்கே போகும்போது கர்த்தர் எவ்வளவோ வழிமறித்து பார்த்தார். அங்கே போய் அவன் நின்று கண்மலை உச்சியில் நின்று பார்க்குறான், ஆசீர்வதிக்க முடியல. அவன் சொல்கிறான், என்னாகமம் 23:8 என்ன சொல்கிறாரு? தேவன் சபிக்காதவனை நான் சபிக்க முடியுமா? கர்த்தர் வெறுக்காதவனை நான் என்ன செய்ய முடியாது? வெறுக்க முடியாது. பாலாக்கு ராஜா எவ்வளவோ கொண்டு ஆடை வெட்டி ரத்த கடாக்கி அங்கே பார்த்தான். ஆனால் ஏறி பார்த்தார், ஒரு பக்கம் கூட. காரணம் என்ன? அந்த ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், மற்றவர்களோடு ஜாதிகளோடு கலவாதவர்கள். எனக்கு அன்பானுடைய ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆசைப்படுறதுக்கு ஒரு நியாயம் வேணுமா இல்லையா? நீதிமான் மரிப்பது போல நமக்கு ஆசை தான். நல்லபடியாக எல்லாரும் மற்றவங்கள பார்க்கும்போது, அங்கங்கே போய் பார்க்கும்போது நல்லவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு வச்சு பேசும்போது, எனக்கு இப்படி வந்துடாதா, எனக்கு இப்படி முடிவு இருந்துடாதா. நம்ம முடிவை எப்படின்னு நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா நம்ம ஒரு நாள் போகும்போது தான் அப்போ எல்லாம் தெரியும், நமக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். நாம் வாழ்கிற நாட்களில் கொஞ்ச காலம் இந்த பூமியில் நாம் எதற்காக வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரம் நம்முடைய முடிவை நம்ம கையில் தான் இருக்குது. இங்கே வாசிக்கும் போது நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பதாக அவர் சொல்கிறார். என்ன ஆசை அவருக்கு? என்னாகமத்தில் வாசிக்கும் போது 23:10 பீலையாம் சொல்றாரு, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேலின் கால்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. நீதிமான் மரிப்பது போல. நீதிமானுக்கு மரணமே கூட வராமல் இருக்கும், ஆனால் நீதிமான் மரித்து போகிறான். ஏசாயா 57 படி நீதிமான் கடந்து போகிறான், அவனை நினைவில் வைக்க ஒருத்தரும் இல்லை. நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள், நல்லா கவனிங்க, நேர்மையாய் நடந்தவன் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில இளைப்பாறுகிறார். RIP எல்லாருக்கும் தான் போட்டு வைக்கிறோம். RIP ரெஸ்ட் இன் பீஸ். குடிச்சிட்டு தூங்குறவனுக்கு அதுதான், கொலை பண்ணிட்டு போனவனுக்கு RIP தான். நீதிமான் மரிப்பது போல மரிக்கணும். எனக்கு அன்பாலே, யோசேப்பு மரித்த பிறகு அவன் எலும்பு எவ்வளோ தூரம் போச்சு? யாத்திராகமம் 13:19 மோசே எல்லாரும் அதை தான் தூக்கிட்டு வந்தான், ஆனால் இவன் எதை தூக்கிட்டு வந்தான்? மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா யோசுவா 24:32 நூனின் குமாரனாகிய யோசுவா என்ன செய்தான்? அந்த மோசேயினுடைய எலும்புகளை என்ன செய்தான்? எடுத்துக்கொண்டு போனான். ஏன்னா நீதிமானுடைய மனம், வெளிப்படுத்தல் 14:13 இப்படி வாசிக்கிறோம். நீதிமானுடைய மரணம் வெளிப்படுத்தல் 14:13 மிக நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். ரொம்ப அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார்.
பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். நிச்சயமா இதை தெரிஞ்சுக்கணும். நாம செய்யற கிரியைகளுக்கு ஏற்ற பலனும் இருக்கு. நம்ம செய்கிற கிரியை கேட்ட பலன் கட்டாயம் உண்டு. எனக்கு அன்பானுடைய நீதிமான் இந்த உலகத்தில் நிறைய பேரை நான் பார்க்கல. ஏன்னா நான் கண்ணு தெரியல பார்க்கல. சிலரை பார்த்தது எனக்கு நினைவு இருக்கு. ஐயா டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் இறந்தாவது தொலைக்காட்சியில் ஆங்காக நின்ற கூட்டங்கள் ஏராளம். அவர் என்ன பெரிய என்ன பண்ணார்? தேவனுடைய வார்த்தையை சொன்னார். அவர் போகும்போது வரிசையாக மொட்டை மாடியில் நின்று அங்கே நின்று அவருடைய அடக்கத்தை, அவர் என்ன பெரிய விஐபியா இல்லை சினிமா நடிகரா? ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியார், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு அடக்கம் எப்படி இருந்துச்சு? எனக்கு அன்பானவர்களே, உன்னை தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் நிச்சயமாக நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானதுங்க. ஏன் இந்த உலகத்தில் ஆபிரகாம் சாகும்போது நிம்மதி கிடைக்கல? ஏன்னா அங்கே இஸ்மவேல் வந்து நின்ட்டான் இல்லையா? அதே போல் மோசேயினுடைய வார்த்தையில் பாருங்கள், மரணத்தில் பாருங்கள். யூதா 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசேயினுடைய மரணத்தில் என்ன நடந்தது? யூதா 9ஆம் வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். ஏன்னா அவங்க பேசுறதுக்கு இவனால பதில் சொல்ல முடியல. மோசே என்ன யோக்கியனா? ஏன் உடன்படிக்கை பலகை உடைக்கலையா? கண்மலை அடிக்கலையா? ஒருத்தனை மண்ணில் அடித்து புதைக்கலையா? இவனோ பெரிய யோக்கியன்னு சொல்லல. அங்கே தர்க்கம் வந்துருச்சு. மிகாவேலால் எதிர்த்து துணிஞ்சு பேச முடியல. இவனால் கடிந்து கொள்ள முடியல. கர்த்தருடைய கடிந்து கொள்வாராக. எனக்கு அன்பானுடைய அவனவன் கிரியைக்கேற்ற கண்டிப்பாக உண்டு. நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. அதனால தான் ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம். அவன் காணப்படாமல் போவதற்கு முன்னே தேவனால் சாட்சி பெற்றான் என்று போனதில் உங்களுக்கு செய்தியை சொன்னேன். நீதிமானுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் அவருடைய சாவு எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா? ஒரு சமயத்தில் நான் ஒருத்தருக்கு அடக்கத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஜேம்ஸ் டவுனில் அடக்கம் பண்ணாங்க. அவர் நல்ல முதிர் வயதில் இறந்தார். கொஞ்ச நாள் முடியாமல் இருந்தார். கால் நடக்க முடியாமல் இருந்தார். ஜேம்ஸ் டவுனில் அவருடைய அடக்கத்துக்கு போகும்போது குழி தோண்டினாங்கன்னா பெட்டி மேலே வருது. அந்த அளவுக்கு தண்ணி. அதுக்கு மேலே தண்ணியை மோந்து ஊற்றினா திருப்பி வந்து அப்புறம் கல்லை வச்சு இறக்கி அடக்கம் பண்ணேன். அவ்வளவு மழை தண்ணி. எனக்கு அன்பானுடைய நீதிமானுடைய சாவு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். யோசேப்பு நீதிமானாய் வாழ்ந்தான். யாக்கோபுடைய நாட்களில் அவனுக்காக புலம்புனது எவ்வளவு நாட்கள்? அவனுக்கு தான் இருக்கிறதுல எவ்வளோ நாள் துக்கம் கொண்டாடினாங்க? 50 நாட்கள். பல நாட்கள் துக்கம் கொண்டாடினாங்க. ஏன்னா யாக்கோபு கண்ணமோடு முன்னாடி ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிச்சான். ஆனால் அவனுக்காக துக்கம் கொண்டாடினார். இன்றைக்கு சொல்லுவேன், நீதிமான் மரிப்பது போல நமக்கு ஆசை தான். அவனை போல என் மரணம் இருந்துடாதா, இவனை போல இருந்துருதா. ஆறாவது நடக்கும்போது அங்கே கடைசி அந்த ஃபியூனரல் சர்வீஸில் வந்து பேசும்போது என் மரணம் இப்படி தான் இருக்கும், அங்கே தான் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லைங்க. நம்முடைய மரணம் எப்படி இருக்கும் தெரியாது. எந்த முடிவு, நம்முடைய முடிவு எப்படி தெரியாது. இன்றைக்கி நல்லா இருக்கிற பக்தர்களோட விபத்தில் சாகுறான் எங்கேயாவது போகும்போது. அதே போல் வியாதி வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முடிவு எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 8:7 மிக அழகான துவக்கம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்?
சம்பூர்ணமாக இருக்கணும். அது என்ன அர்த்தம்? இப்போது நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நாம் அவரை போல இருந்தால் சம்பூர்ணம் அடைஞ்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, சம்பூரண அழகுள்ளோர் சம்பூரணமாக என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை வந்து நோக்கினே. போதும் வேண்டாம் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் கோமிழி போல் மின்னும் ஜட மோகமே, என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். நீனந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் போகுதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையதில், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. மதிகட்டவனை போல போயிடக்கூடாது. சகுலுடைய மரணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கடைசியில் அவன் பட்டயத்தில் விழுந்தும் சாகலை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? இன்னைக்கு எல்லாரும் விரும்புகிறோம், நான் படுத்திருக்கும் போதே போயிடணுயா, படுத்திருக்கும் போதே போயிடணும். ஆண்டவர் நம்ம மரணத்தை பார்க்கணுங்க. உபாகமம் 32:20 வாசிக்க கேட்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காரு. என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். ஆண்டவர் சொல்றாரு. அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். நாமளும் சில நேரத்தை சொல்ல முடியாவிட்டா, சண்டை போட்டா, டேய் நீ சாகிறத நான் பார்க்காம போக மாட்டேன்டா சொல்ல முடியும். இவன் சாவை பார்க்காம போக மாட்டேம்மா. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ இறந்து போயிட்டார். அவர் சொல்லுவார் அடிக்கடி, எத்தனை பேர் செத்த கடுங்காய் போட போகிறனோன்னாரு. கடைசியில் அவர் போயிட்டார் சொன்னவர். ஆண்டவர் கையில் இருக்குங்க, எந்த நிமிஷம் எப்போ வரும் தெரியாது. நீதிமானாக இருந்தால் அவனுக்கு மறிக்கிறதுக்கு ஒரு மகிமை இருக்குது. நீதிமானுடைய மரணத்தை போல நான் மறிக்கணும். பீலையாம் ஆசைப்பட்டார். ஆனால் அவருடைய சாவு எப்படி இருந்து தெரியுமா? எண்ணாகம் 31:8 பாருங்க. எண்ணாகமும் 31:8 வசனம். அவர்களை கொன்று போட்டதும் அன்றி, அவர்களை கொன்று போட்டதும் அன்றி, மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேப்போ என்பவர்களையும் கொண்டு போட்டார்கள். அது மட்டுமல்ல, பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள். ஆனா இவர் ஒரு நாள் சொன்னார், கழுதைய என் கையில மட்டும் ஒரு பட்டயம் இருக்குன்னா ஒன்று என்ன செய்வேன், கொண்டு விடுவேன்னாரு. கழுதை கேட்டுச்சு, நான் என்னையா அநியாயம் பண்ணேன். எனக்கு அன்பார்கள், இந்த பீலையாமுக்கு ஆசை, நான் நீதிமான போல சாகணும், என் மரணம் அவரை போல இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் முடிவு எப்படிப்பட்டது, அவர் பார்க்கணும் நம்ம முடிவை. ஸ்தேவானுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கிறோம். அவன் தேவதூதன் வந்து மனுஷகுமாரன் தேவனுடைய குமாரனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதை தரிசனத்தை பார்த்தான். எப்போ? எல்லாரும் கல்லறியும் போது. 57
மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். அவன் கல்லெறியும் போது ஜெபம் பண்ணான். 55 அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து நகரத்துக்கு புறம்பே கொண்டு வள்ளி கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை சவுல் பாதத்தின் அருகே வைத்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். ஆவியை அருளுமே நம்ம பாடுறோம். என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு இயேசு சொன்னார். இங்கே ஸ்தேவான் சொன்னார் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். அது மட்டுமல்ல, இந்த பாவத்தை இவங்க மேல என்ன செய்யாதீங்க, சுமத்தாதிருங்கண்ணா. நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டது? அருமையானது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் நம்முடைய மரணத்தை பார்க்கணுங்க. ஏன்னா அவர் சொல்லணும், என் வீட்டில் எங்கே உண்மை உள்ளவன், எனக்கு பிரியமானவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன், அவரில் சாட்சி சொல்லணும். யோவான் 5:31 பார்க்கிறோம், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யா இராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேறொருவர் இருக்கிறார், அவர் கொடுக்கிற சாட்சியே மெய்யான சாட்சி. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுறோம், அவரை போல சாகணும், இவரை போல சாகணும். அதனால தான் இங்கே சொல்லியிருக்கார், பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது, அங்கே அநேகருடைய முடிவு என்ன செய்யப்படும், காணப்படும். அவங்களாம் இப்படி இருந்தவர். நான் சிலருடைய சாட்சியெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஒரு சமயத்தில் ஒருத்தருக்கு அடக்கத்துக்கு போயிருந்தேன். அது சொன்னாங்க, ஒரு போஸ்ட் மாஸ்டராக இருந்து தெருவாக போய் ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செஞ்சவர். நாங்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்ல போகிறாங்க? நம்ம குறித்து என்ன சாட்சி ஆண்டவர் சொல்லணும்? என் தாசனாகிய யோபு எங்கு உண்மையுள்ளவன் யோபு, அவனை போல ஒருத்தர் இல்லைன்னு சொல்லணுமா? என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன் சொல்லுவாரா? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நம்மளை பார்த்து கூப்பிடுவாரா? உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கன்னு நம்ம கொடுப்பாரா? நம்முடைய முடிவு எப்படிப்பட்டது? ஆமோஸ் எழுதுகிறான் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 8:10 மிக அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி சகல அறைகளிலும் ரெட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிப்புக்கு சமானமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்கு. இவை இருந்தவிட போனது நல்லது. அந்த கசப்பான நாள் அநேக நேரம் சொல்லப்பா போதும் இந்த உலகத்தில் பட்ட பாடு போதும், என்னை எடுத்துக்கிட்டா போதும், கசப்பான நாளாக மாறிடக்கூடாது. நம்முடைய மரணம் எப்படி இருக்கணும்? நீதிமான் மரிப்பது போல. நீதிமான் மரணத்தில் எத்தனை ஆசீர்வாதம். பிழையாமுக்கு அந்த ஆசை வந்துச்சு, நமக்கும் வரலாம். ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி, ஆசை இருக்குது தாசந்தாராக, அதிர்ஷ்டம் இருக்குது மாடு மேய்க்கணும். அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. நீதிமான போல நாம் மறிக்கணும். நம்மட நீதி இருக்கா? அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, வேதம் சொல்லியிருக்கு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமடைகிறீங்க. நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? ஆராய்ந்து பாருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். ஆண்டவர் தான் அதற்கான காரியங்களை செய்யணும். இத்தனை வருஷமாக தடையில்லாமல் ஓடுறதுக்கு உண்மையிலே இதில் நீங்கள் அநேக தாங்குகிற ஊழியம்தான். இல்லாட்டா நான் என்ன போய் பார்த்தேன், எனக்கு கருப்பு தெரியாது, சிவப்பு தெரியாது, பக்கத்தில் இங்கே ஆள் தெரியாது.
நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என்னன்னே தெரியாது, சத்தம் கொடுக்காட்டா ஆனா பெண்ணான்னு கூட தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையும் அதை கேட்கிற நீங்கள் எல்லாரும் இந்த ஊழியத்தை தாங்கி வரைக்கும் உங்களுக்கு மனமாற நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஏன்னா எத்தனையோ காரியம் உண்டு. திருநெல்வேலியில் கூட தங்கியிருக்கிறவங்களுக்கும் இன்னொரு அறை கட்டணும், அதுக்காக கட்ட போகிறோம். அதற்கான தேவைகள் உண்டு. ஏன்னா வயதானவங்க தங்கி இருக்கிறாங்க, இவங்களுக்கு நெரிசல் இடம், இன்னொரு அறை கட்டணும், அதுக்காக சிலர் எழுப்பி தரணும், ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்பியிருக்கோம். அன்னைக்கு ஒரு அம்மா, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த அம்மா மேலே. ஏன்னா பிள்ளைகளை குறித்து தாய்க்கு தான் அந்த உணர்வு வரும். ஒரு அம்மா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர் உங்கள் பிள்ளைய கோழி அடிக்கடி சாப்பிட்ருப்பாங்க, மட்டன் போட்டிருக்கீங்களா? நான் அவ்வளோ காசுக்கு எங்கேம்மா போவேன்? இதைத்தான் நான் ஆசைப்படுறேன், அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் மட்டன் சாப்பாடு விடுங்க, நான் சீக்கிரத்தில் அந்த பணத்தை அனுப்புகிறேன்னு சொன்னாங்களே. பார்க்கணும், இன்றைக்கி சாதாரணமாக ஒரு மட்டன் சாப்பாடு கொடுக்கணுன்னா ஆடு வச்சு கொடுக்கணும், 20,000 ரூபா குறையெல்லாம் கொடுக்க முடியாது. 100 பேருக்கு 20,000 ரூபாங்கிறது கம்மி தான். ஏன்னா இன்றைக்கி ஆடை 1 கிலோ கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு நெருக்கி வந்துருச்சு. ஆனால் இவங்க எல்லோரும் கேட்பாங்க, வெறும் கோழி தானே உனக்கு, எப்போமாவது மட்டன் போடக்கூடாதா? எனக்கு ஆசை. அந்த அம்மா அவங்க பிள்ளைகளுக்கு எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி யோசிச்சு, ஐயா எப்படியாவது ஒரு எல்லாருக்கும் இதை கொடுங்க ஐயா. ஒருத்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டாந்தார் காணிக்கா. எனக்கு கண்பார்வையே நல்ல கவனிக்க, வர்ற ஒருத்தரை கூட நான் சாப்பிடாமல் அனுப்பினல. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே வந்துக்கிட்டே இருக்கும். என்கிட்ட கேட்டால் உங்களுக்கு இன்னும் விளக்கங்களை அதிகமாக சொல்லுவேன். காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக உங்கள் ஜெப காரியங்களை சொல்லலாம். இப்போது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே நான் காத்திருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது என்றானே. பீலையாமினுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? அவர் ஆசை நீதிமான் மரிப்பது போல என்றான், ஆனால் அவன் பட்டயத்தினால் கொலை செய்யப்பட்டான். காரணம், பட்டயத்தை எடுத்து கொன்று விடுவேன் என்று அவன் வாயிலிருந்தே அறிக்கை வந்தது. ஒரு நாள் எங்கள் வாயிலிருந்து, ஐயா மரணமும் ஜீவனும் நாவில் இருக்கிறது, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் அழிவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நாங்கள் ஒரு நாள் எந்த சூழ்நிலையிலும் பட்டயத்தை எடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்கள், அவருடைய தொழில், சரீர சுகபலன் குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படட்டும். வியாதி படுக்கையில் இருப்பதற்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். மனதில் பாரத்தோடு தனக்கு இருக்கிற பாடுகளை வெளியே சொல்ல முடியாமல் மனவேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை காண்கிறவர், கதர்தலை கேட்கிறவர், வேதனைகளை அறிகிறவர் விடுதலை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ். மற்றும்
9442559772. பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.